ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போகிறேன். நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன், பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகர்கிட்டையும். அண்ட் தினகர் ஜெய் நான் 3 பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்ககிட்ட நிறைய நான் வந்து அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தன் வந்தான், நான் வந்து டைரக்டர் ஆக போகிறேன்டா அப்படின்னா. யார் தினகர் வந்து ஸ்டார்ட் பண்ணான். எனக்கு வந்து சமூகம் வச்சு ஒழுங்காக டென்ஷன் ஆகிடா, நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்னேன், அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் என்ன பண்ணானா, இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக போகிறேன்டா அப்படின்னு சொன்னான். ஏன்டா நீங்கள் வந்து அனிமேஷன் தானடா படிச்சிங்க, அங்கேயே இருக்குடா, அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா, அது பயங்கரமான வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக பண்ணிருக்கு, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இவங்களால முடியல. அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான். என்னை வந்து நீ வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானாடா, அவன் சேர்ந்தான். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டான், தினகர் என்ன பண்ணிட்டான்னா, என்னால் வேலை செய்ய முடியாதா, நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போகிறதில்ல, நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவன் வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாதுல்ல. அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு 2 பேர் தான். எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலாம் கிடையாது, அந்த 2 பேர் தான். ஏன்னா அதுவே நிறைய பேர் பொறாமப்படுவானுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க 2 பேர். ஆனால் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தினகர் வந்தான். அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலால் வந்து ஜெய் வந்தான். ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும். அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்வில், அந்த மாதிரி ஆயிடுச்சு அது.